நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th சமூக அறிவியலில் ஃபஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன. பாக்ஸ் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அது ஒரு கொஸ்டின்ப்பா. அடுத்து தகவல் பேழையில் பார்த்தீங்கன்னா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரலாறு படைக்கணும் அப்படின்னா நீ கிரேவி சாப்பிடணும், கிரேவி சாப்பிட்டா கண்டிப்பாக வரலாறு படைக்கல அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாணயவியல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பாக்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் பற்றியே கொடுத்துருக்காங்க. அவர் புத்த மதத்தை ஆசியாவில் பல்வேறு பகுதியில் பரப்பியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கலிங்க போரில் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். இப்போ இந்த ஒரு அரசர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போரில் வெற்றி பெற்ற பின்னாடி போரை கைவிட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அவர் தான். ரெண்டாவது பாயிண்ட். மட்டும் இல்லாமல் இப்போ அவர் உருவாக்கிய சாலையில் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்னொன்று பாருங்கள், 24 ஆரக்கல் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் தான் அந்த முத்திரையிலேருந்து பெறப்பட்டது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதனை புரிஞ்சவர் நம்ம அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் வெளிக்கொண்டு வரவில்லை. யார் வெளிக்கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம். மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சிறப்புகள் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த ஓலைச்சுவடியிலுமே இடம் பெறவே இல்லை. இதை 3 பேர்த்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் 2012 ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தோட நேம் பார்த்துங்க, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இந்த புக் வெளிவந்ததுக்கப்புறம் தான் அசோகருடைய பல சிறப்பு வாய்ந்த விஷயங்களை வெளியே தெரியுது. இதுக்கான சான்று எங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்கள், சாஞ்சி ஸ்தூபிலையுமே சாரநாத் கற்றூன்லேயுமே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கலைச்சொல்னு பார்த்துக்குங்க. சோர்சஸ் ஆதாரங்கள், ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள், தர்மா தம்மா, மோன்யூமெண்ட் நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, ஹிஸ்டோரியன் வரலாற்று ஆசிரியர். அப்படி புக் பே கொஸ்டின் பார்த்துடலாம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வேட்டையாடுதல் தான். அடுத்து ஒரு கூற்று காரண கொஸ்டின். கூற்று பார்த்தீங்கன்னா பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய் என்றனர். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தம் மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தினர். ரெண்டுமே சரியான